இன்றைக்கி வந்து ஜெனட்டிக்னு நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம். நிறையா டிசீஸ் வந்து ஜெனட்டிக்கிலேருந்து வருது, ஜீன்லேருந்து வருது. அவங்க தாத்தாவுக்கு இது இருக்குது, இவருக்கும் இது இருக்கும் அப்படின்னு டாக்டர்ஸே வந்து ப்ரூஃப் சொல்கிறாங்க, சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணுறாங்க. அது உண்மை தான். ஜெனட்டிக் ஜீன் இருக்குது. அவங்களோட வாழ்க்கை முறையில் தாத்தாவுக்கு இருக்கிறதுக்கு இப்போ அப்பாவுக்கு எல்லாருக்குமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவங்களோட வாழ்க்கை முறை இருக்குது பாருங்கள். அவங்க இன்டேக் பண்ணுற அதை சாப்பிட்ற ஃபுட்டு, சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டு, எந்த அளவுக்கு தூங்குறாங்க, அது அந்த ஜீனோட காம்பனண்ட்டே மாற்றுறதுக்கான வல்லமை படைத்ததுன்றாங்க. அஃப்கோர்ஸ் ஜெனட்டிக்காக வந்து ப்ராப்ளம் இருந்தாலுமே நீங்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கை முறையை வாழ்கிறீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட ப்ராப்ளம் இருக்குது. இப்போ ஜெனட்டிக்காக ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு வகையான நோய் இருக்குன்னா அவருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் ஒரு நல்ல வாழ்க்கை முறையை வாழ்ந்து, நல்ல உணவு, நல்ல என்விரான்மெண்ட்டு, உணவு மட்டும் கிடையாது, தூக்கமும் இருக்கணும், ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கக்கூடாது, நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து கரெக்டாக இருந்தார்னா அது வராது. கெமிக்கல் காம்பவுண்ட் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு ஜீனாக மாறிடும். இன்னொன்று சொல்கிறேன், நல்ல ஒரு ஜீனாகவே வந்தாலும் இவர் வாழ்க்கை முறை பீஸா பர்கர்னு ஒரு ஜங்க் ஃபுட்டை போட்டு குப்பைத்தட்டியில் போடுறதெல்லாம் வயிற்றுக்குள்ளே போட்டு நல்லா அடைச்சி வச்சுக்கிறதுனாருனா கெமிக்கல் காம்பவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக மாறி நல்ல ஜீனு கெட்ட அது ஒரு நோயான ஜீனாகவும் மாறும். அதனால் ஜீன் மட்டும் ஒரு காரணம் கிடையாது. நம்மளோட வாழ்க்கை முறை நல்லா இருந்தாலே ஜெனட்டிக் ப்ராப்ளம் வரவே வராது. நல்ல முறையில் வாழுங்க. சிம்பிளான ஃபுட்டாக இருந்தாலும் வீட்டில் வந்து சின்னதாக சமைச்சு சாப்பிடுங்க. நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு சிம்பிள் தான். சும்மா இருங்க. சும்மா இருக்கிறதுனா நம்ம மியூசிக் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுறது, ஏதாவது டிவி பார்க்குறது. டிவி பார்க்குறது கூட மூளைக்கு வேலை கொடுக்குறது தான். சும்மா இருங்க, ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு குழப்பங்கள் வந்தால் கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு நீங்களே ஒரு சொல்யூஷனுக்கு வாங்க. ஒரு சில குழப்பங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். எப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன். நீங்களே திங்க் பண்ணுங்கள். திங்க் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க, ஒரு முடிவுக்கு வாங்க. அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா அந்த குழப்பமே இருக்காது. அந்த எண்ணங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாது, ஸ்ட்ரெஸ் இருக்காது. நிறையா கொஞ்சம் அளவான தூக்கத்தை எடுங்க. ரொம்பையும் தூங்கக்கூடாது. தேவையான அளவுக்கு தூக்கத்தை கொடுங்க. நல்ல ஒரு ஃபுட்டு எடுத்துக்கோங்க. நிறையா ஃபார்மர்ஸ்லேருந்து பை பண்ணி நீங்களே வந்துட்டு வீட்டில் ஸ்டாக் வச்சுக்கோங்க. ஏன்னா அவுட் சைடு ஃபுட் வந்து நிறைய கெமிக்கல் காம்பவுண்ட் நிறையா இருக்குது. பீஸா பர்கர்னு தொடர்ந்து சாப்பிட்றப்போ நம்மளோட ஜீனோட கெமிக்கல் காம்பவுண்ட் அப்படியே மாறும். ப்ராசஸ் ஃபுட்லாம் நிறையா பூச்சி மருந்து இருக்குது. நீங்கள் அதை தொடர்ந்து சாப்பிட்றப்போ நம்மளோட ஜீனோட கெமிக்கல் காம்பவுண்ட் மாறுறப்ப ஜெனட்டிக் நாலேஜும் போயிடுது. ஜெனட்டிக்கில் நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்குது. எல்லாமே மாறி போயிடும். நல்ல உணவு சாப்பிட்றப்போ நல்ல விஷயங்கள் மட்டும் கூடும், நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். ஜீன் வந்து மேலும் நல்ல ஜீனாக மாறும். அதனால் நல்ல வாழ்க்கை முறையை கடைபிடிங்க. ஜெனட்டிக்காக இருக்கிற ப்ராப்ளம் கூட போயிடும். இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, நல்ல வாழ்க்கை முறை என்றுமே அவசியம். நல்லா ஆரோக்கியமாக வாழுங்க. தமிழர்கள் வந்து பாரம்பரியமாக வந்துட்டு உணவே மருந்துன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கு மருத்துவம் வந்து ரொம்ப தேவையில்லை. உணவை நல்லபடியாக எடுங்க. தொடர்ந்து மருந்தை வந்து மருந்துன்னா உணவு தான். உணவை சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. அளவாகவும் சாப்பிடுங்க. நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை